லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ தான் இது. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெளிவாக இருக்கும். ஒன்றுமே தெரியலைன்னா கூட இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். ஸ்டெப் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இதான் வந்து சாரியில் உள்ள கிளாத். இது வந்து லைனிங். இதை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றளவு தான், அளவு பிளவுஸ் தான். அளவு பிளவுஸ் நம்ம சுற்றளவு எப்படி எடுக்கலாம் பாருங்க. பின் பக்கம் முதுகு பக்கம் இருக்குல்ல அளவு பிளவுஸ், அதை கரெக்டாக நீட்டாக இப்படி எடுத்து வச்சிடுங்க. அளவு பிளவுஸ் சுருக்கம் இருக்கக்கூடாது. சுருக்கம் இருந்துச்சுன்னா நீங்க அயன் பண்ணிடுங்க. இந்த பிளவுஸ் நல்லா இருக்கு, அதனால இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த ஆம்புகோல் இருக்கு பாருங்க, இதுல ஒரு டேப்பை வச்சுட்டு இந்த ஆம்புகோல் இருக்கலாம் அது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 17.5 இருக்கு. அப்ப 17.5 பாதி 8.75. 8.75 நீங்க காலையில் சேர்த்து கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. 9 இன்ச் வச்சுருங்க. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டா இருந்தா நல்லா இருக்காது போடுறதுக்கு. இப்போ இழுத்து பிடிக்கும் 18 வருது. 18ல பாதி 9. இந்த பாருங்க, 18ஆவே வச்சுவிடுங்க. 18ல பாதி 9. 2 இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கு விடுவோம் தெரியுமா, சைடுல தைக்கிறதுக்கு. அப்படி 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். 9 2 11. அந்த 11 சுற்றளவை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம லைனிங் துணியில மார்க் பண்ணலாம். துணி பாருங்க, இது கரபாகம். கரபாகத்தை எடுத்து இப்படி நம்ம மடிச்சு சும்மா வச்சிருக்கேன். இனி இப்படி வச்சுட்டு தான் நம்ம அளவு பார்க்கணும். சுற்றளவு 11 இன்ச்சு சொன்னோம்ல, அதை நம்ம இப்ப அளந்து பார்க்கலாம். பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த கிளாத்ல அடிப்பகம் இருக்கு பாருங்க, அதுலயும் நம்ம 11 இன்ச்சு வச்சுக்கலாம். அப்படி கரெக்டா வச்சாதான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்து அது வந்து நம்ம கைக்கு எடுத்துக்கலாம். நம்ம அந்த சைடு வச்சது மாதிரியே இந்த சைடும் வைக்கணும். கரெக்டா இங்க இருந்தா வைக்கணும். இந்த கரபாகம் இருக்கு பாருங்க, இங்க இருந்து தான் நம்ம 11 வைக்கணும். இந்த 11ல அப்படியே மார்க் பண்ணிடுங்க. அது மார்க் பண்ணிட்டுங்க பாருங்க, இப்படி மடிங்க. அப்போ கரெக்டா அந்த 11 கரெக்டா வந்துடும்ல, இந்த இடத்துல மடிச்சிடுங்க. இதையும் எப்படி மடிங்க. அதே போல இந்த சைடு மார்க் பண்ணி வச்சுருக்க பாருங்க, இதையும் அப்படி மடிங்க. மடிச்சுட்டு துணியை ஒரு உதறி இப்படி போட்டீங்கன்னா போதும், கரெக்டா வந்துடும். இப்படி கையை வச்சு கொஞ்சம் சமமாக்கிடுங்க. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சுற்றளவு வந்து எடுத்திருக்கோம். 11 இன்ச்சு நம்ம வச்சாச்சு. 9 2 11 சுற்றளவு மட்டும் வச்சுருக்கோம். இனி இந்த பிளவுஸ்ல உயரம் எடுக்கணும் பாருங்க. ரெண்டு ஷோல்டரையும் இப்படி கரெக்டா மடக்கி பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு இந்த துணி இப்படி இழுத்து ஷோல்டர்ல 1/4 இன்ச்சுக்கு மேல டேப்பை கொஞ்சம் தள்ளி வச்சு அளவிடுங்க. அப்ப நம்ம தையலுக்கும் சேர்த்து எடுத்த மாதிரி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்க தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கிற மாதிரி இருக்கும். இப்படி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நீங்க இப்படி கொஞ்சம் டேப்பு மேல தூக்கி பிடிச்சிங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்படி வச்சுட்டு இப்படி துணி இழுத்து பிடிச்சி நீங்க அளவு பார்த்தீங்கன்னா போதும். 13 இன்ச்சு இருக்கு உயரம். இந்த 13 இன்ச்சு கூட நம்ம மடக்கி தைச்சிருக்கு பாருங்க, இதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கணும். 13 2 15.5. 15.5 தான் உயரம். அந்த உயரத்தை மார்க் பண்ணிடலாம். 15.5. அந்த பக்கம் மார்க் பண்ணியாச்சு. அதே போல இந்த பக்கம் மார்க் பண்ணிருங்க.
இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு பாருங்க, அந்த லைன்ல ஸ்கேலை வச்சுட்டு அப்படியே மடக்கிருங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டா வந்துடும். மடக்கிட்டு இந்த ஸ்கேலை உருவி எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட மடக்கலாம். இது வந்து நமக்கு கரெக்டா வரணும்னாக்காக அப்படி வச்சேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒருக்கா கூட நான் அளந்து உங்களுக்கு சொல்றேன். சுற்றளவு நமக்கு வந்து இந்த பிளவுஸுக்கு சுற்றளவு 9. அதுல இருந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு நம்ம எடுத்து தான் வச்சிருக்கோம். 11 நட்டு எடுத்துருவோம். அதே மாதிரி தான் இந்த உயரம் வந்து பாருங்க, 13 தான் நமக்கு உயரம் தேவை. நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக 15.5 எடுத்திருக்கோம். இப்போ உயரமும் சுற்றளவும் நம்ம எடுத்தாச்சு. இனி இந்த அளவு பிளவுஸை வச்சு நம்ம அப்படி ஈஸியா நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும், இது மடிச்சிருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணணும், இதுல ஒரு 1/2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு வேண்டாம், ஒரு 1/4 இன்ச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இப்படி ஒரு லைன் போட்டு விடுங்க. நீங்க ஸ்கேல வச்சு போட்டாலும் ஒன்றும் இல்லை, கையில போட்டாலும் ஒன்றும் இல்லை, ஆனால் நேராக போடணும். இங்க வரும் ஸ்கேல்னா தான் நமக்கு கரெக்டா வரும். இப்படி ஒரு லைன் போட்டு வச்சுடுங்க. இந்த பிளவுஸ் பாருங்க, இந்த ஆம்புகள் எல்லாம் கரெக்டா நீங்க இப்படி மடிச்சு வச்சுடுங்க. 4 மடிச்சு வச்சுட்டு இதையும் அதே போல இந்த சைடு பாருங்க, கை ஜாயிண்ட் ஆகல அந்த இடம் எல்லாம் கரெக்டா நீங்க இப்படி பிடிச்சி, இதுல எல்லாம் ஒரு பின்னு போட்டாலும் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லைனாலும் நீங்க கரெக்டா நான் பிடிச்சிருக்க மாதிரி கரெக்டா பிடிச்சிட்டீங்கன்னா போதும். இதை வச்சு நம்ம முதல்ல கை வச்சு எல்லாம் அழுத்தம் கொடுத்து சரி பண்ணிடணும். சரி பண்ணிட்டு இந்த லைன் போட்டிருக்க பாருங்க, அந்த லைன்ல தான் வைக்கணும். இந்த சைடு பேக் கழுத்தும் தெரியும், ஃப்ரண்ட் கழுத்தும் தெரியும், 2 கழுத்துமே தெரியுது பாருங்க. இது வந்து சீக்கிரமா இந்த மெத்தட்ல கட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளவு ஈஸியா நம்ம கட் பண்ணலாம். இப்போ அந்த லைன்ல கொண்டு ஷோல்டரை வச்சிருக்கோம். இந்த மடிப்பு பக்கம் இருக்கு பாருங்க, அதுல கொண்டு நம்ம மடிச்சிருக்க பக்கத்தை வச்சிருக்கோம். இது வந்து பின் கழுத்து. இப்ப நம்ம மார்க் பண்ணலாம். இந்த மடிச்சு எங்கெல்லாம் தைச்சிருக்கோம் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடணும். நம்ம இங்க கட் பண்ணா தைக்கும் போது நம்ம இந்த இடத்துல தான் தைப்போம். அந்த போல அது மாதிரி இதுல ஃப்ரண்ட் கழுத்தும் தெரியுது, பேக் கழுத்தும் தெரியுது. நம்ம ஃபர்ஸ்ட்ல ஃப்ரண்ட் கழுத்தை நம்ம லைன் போடுவோம். என்ன இருக்கு ஃப்ரண்ட் கழுத்து, ஆனா இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல, இதுவும் மடிச்சு தானே தைச்சிருக்கு, அதனால 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம அதை ரவுண்ட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் கழுத்து முடிஞ்சு. இனி பேக் கழுத்து. பேக் கழுத்துக்கு என்ன பண்ணணும், கீழே தான் நம்ம மார்க் பண்ணணும். இது எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அதை அப்படியே கீழ் பக்கம் மார்க் பண்ணிருங்க. 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. இப்போ நம்ம பேக் கழுத்தை வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம், ஃப்ரண்ட் கழுத்தை வரைஞ்சாச்சு. இனி இங்க பாருங்க, ஷோல்டர்ல ஜாயிண்ட் இருக்கு, கை ஜாயிண்ட் தெரியும், இதுக்கும் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிருங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் பண்ணீங்கன்னா நம்ம தைக்கும் போது இங்க தள்ளி வந்துடும், அதனால இந்த ஜாயிண்ட்டுக்கும் 1/4 இன்ச்சுக்கு முன்னாடி மார்க் பண்ணிருங்க. அடுத்து இந்த வளைவு அப்படியே இந்த பக்கம் வரும் பாருங்க, இந்த வளைவு இப்படியே வருமா, கரெக்டா தெரியும். அதுல இருந்து இந்த வளைவு வருவது முடிவுல அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி ஒரு மார்க் பண்ணிருங்க. இந்த பக்கம் பார்த்து ஒரு மார்க் பண்ணிருங்க. அப்புறம் துணியை ஒட்டி ஒரு மார்க் பண்ணுங்க. இந்த இது துணிக்கான அளவு இது. இப்போ 2 நம்ம மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளவுஸ் அவ்வளவுதான், அந்த எல்லாம் இது மார்க் பண்ணியாச்சு. இனி இந்த துணியை எடுத்துட்டு இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். ஆம்புகள் நம்ம விட்டோம் தெரியுமா, கரெக்டா 5.5 இருக்கு பாருங்க. இது 5.5 கரெக்டான அளவு. இது இந்த சைடும் அதே 5.5 வச்சிடலாம். டேப்பை எடுக்காம அப்படியே வச்சுட்டு இப்படி நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த டேப்பை அப்படியே பாதியா மடக்கிடுங்க. இப்படி வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணுங்க, அப்பதான் சீக்கிரமா நம்ம கட் பண்ண முடியும். இனி அதே போல இதையும் பாதியா மடக்குங்க. இதுல ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த சென்டர்ல 1 இன்ச்சு, இந்த சென்டர்ல 1 இன்ச்சு, இந்த 3க்கும் ஒரு வளைவு கொடுத்துருங்க. அந்த 3ஐயுமே நம்ம வளைச்சு கொடுக்கும் போதே அது கரெக்டா பார்த்தோம்னா கரெக்டா தெரியும் பத்தியெல்லாம். இந்த போலதான் வளைவு கொடுக்கணும். இனி இன்னொரு வளைவு உள் வளைவு கொடுக்கணும். இது எதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் கழுத்துக்கு, ஃப்ரண்ட்ல வந்து கழுத்துக்கு முன்னாடி சுருக்கம் வரும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு 1/4 இன்ச்சு இந்த லைன்லயே ஒரு 1/4 இன்ச்சு போட்டுடுங்க. போட்டுட்டு இப்படி, அவ்வளவுதான். இனி இதுல நம்ம பட்டி தான் வரையணும். பட்டி பாருங்க,
ஐவுக்கு பக்கத்தை எடுத்துக்கிடுங்க. நம்ம ஃப்ரெண்டு கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அதனால அது பக்கத்துல நீங்க இப்படி வச்சா போதும். 1/4 இன்ச்சுக்கு கீழே கொஞ்சம் இறக்கிய வைங்க. இது மடிச்சிருக்கிறதுனால 1/4 இன்ச்சு கீழே இறக்கிங்க. இந்த ஜாயிண்ட் தெரிவி பாருங்க, அந்த ஜாயிண்ட மட்டும் மார்க் பண்ணிடலாம். இது இப்போ இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல, பட்டி ஜாயிண்ட மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 9.5 இருக்கு. நீங்க இது கூட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து எடுக்கணும். 9.5 கூட 1.5 சேர்த்தா 11. இந்த 1.5 எதுக்குன்னு சொன்னா, இந்த டாட் பிடிக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும், இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இப்படி 3க்கும் சேர்த்துதான் நம்ம 1.5 இன்ச்சு நம்ம விட்டுருக்கோம். 1.25 1 கூட எடுக்கலாம். 9 வந்து அதை குறைச்சி எடுக்கக்கூடாது. குறைச்சி எடுத்தா அந்த பட்டி மேலே போயிடும். மேலே போச்சுன்னா நம்ம பிளவுஸ் போட முடியாது. அதனால 1.5 இன்ச்சு, இது 9.5 இருக்கு பட்டி ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் எடுத்தோம் தெரியுமா, அந்த ஜாயிண்ட் தான் இந்த அளவு. இந்த ஜாயிண்ட் கீழே வரல தான் நம்ம வைக்கணும். இப்போ 11, இந்த 11 இந்த பக்கமும் வைக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வைங்க. அப்படி இல்லைன்னா இந்த சைடு அளவு இதுல எடுக்கலாம். இருக்கு பாருங்க, சைடுல வந்து பட்டி ஜாயிண்ட் தெரியும். இது அப்படியே இந்த பக்கம் வைக்கலாம். எனக்கு ஜாயிண்ட் கரெக்டா அந்த இடத்துல தான் வருது பாருங்க. இப்ப நம்ம வளைய வரைஞ்சிட்டு இருக்கோமா, அது ஒரு 1/4 இன்ச்சு கீழே தான் இதை வைக்கணும். ஏன்னா இதுலதான் நம்ம கட் பண்ணுவோம். ஜாயிண்ட்டுக்கு மேலதான் நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி வச்சுட்டு இன்னும் இருக்கு பட்டி ஜாயிண்ட், அது கீழே கரெக்டா வைக்கும்போது நமக்கு இந்த அளவும் ஒண்ணு போலதான் வரும். அதனால இப்படி இந்த சைடு உள்ளதே நீங்க வைக்கனாலும் வச்சுக்கலாம். அது இல்லாம துணியில எடுக்கனாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்கம் 11, அந்த பக்கம் 11 வச்சாச்சு. இனி இந்த சென்டர் அளவு வைக்கணும். இந்த சென்டர்லயும் அதே போல 11 கூட ஒரு 1.5 சேர்க்கணும். 13 வரும். ஷோல்டர் சென்டர்ல இப்படி டேப் வச்சுட்டு இங்க 11, இப்ப நம்ம ஒரு 1.5 சேர்த்தோம்னா 12.5. அந்த 12.5ல ஒரு மார்க் பண்ணிருங்க. இப்போ இந்த 12.5 மார்க் பண்ணிருக்கோம்னா இது அப்படியே வளைச்சு இதுக்கு வந்துட்டு வருங்க. இவ்வளவுதான். இதை விடவும் நீங்க இந்த சென்டர்ல வைக்கிறது 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சா போதும். நம்ம இந்த பட்டிக்கு வளைவு எடுத்துடலாம். இனி இதுல முக்கியமான ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் நம்ம அந்த பிளவுஸ்ல அளந்து பார்க்கணும். எல்லா பிளவுஸுக்கும் இது கூட வர குறைவா வரும். அதனால எல்லா பிளவுஸுக்குமே நீங்க அளக்கணும். அது எத்தனை சைஸ் பிளவுஸா இருந்தாலும் நீங்க இதை அளந்துதான் ஆகணும். 2.5 இன்ச்சு இருக்கு. மெயின் டாட் வரைக்கும் எவ்வளவு இருக்கு, 2.5 இன்ச்சு. அது கூட நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு சேர்க்கணும். அப்ப 2.25. அந்த 2.25 இதுல எப்படி மார்க் பண்ணிருங்க. இப்படி. இனி நம்ம கட் பண்ணலாம். இந்த 2.25 விட்டுருக்கும் பார்த்தீங்களா, இதை கட் பண்ணி விட்டுறலாம். நம்ம இந்த 2.25 அளந்து வச்சுக்கோம்ல, இதை ஒண்ணுமே பண்ணக்கூடாது. இதுக்கு இந்த பக்கம் தான் நம்ம டாட் பிடிக்கும் போது இதைதான் மடக்கி நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் பாருங்க, இதுலதான் நம்ம டாட் தையல் போடணும். இப்படி மடக்கி இதுல தைக்கணும். இந்த சைடு நம்ம 2.25 விட்டுருக்கதை நம்ம எடுக்கக்கூடாது. அது பிளவுஸ்ல உள்ள கரெக்டான அளவு. இந்த அளவு நம்ம குறைக்கவும் கூடாது, கூட்டவும் கூடாது. அதை அப்படியே வைக்கணும். அது எத்தனை சைஸ் பிளவுஸா இருந்தாலும் நீங்க இந்த மெத்தட்ல தான் நீங்க எடுக்கணும். இப்ப நம்ம அதை தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டாச்சு. 2 இன்ச்சு வந்து நம்ம மடக்கி தைக்கிறத விட்டுருப்போம். அதை நம்ம அப்படியே மடக்கி கட் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம இப்படி கட் பண்ணி விட்டோம்னா தைக்கும் போது இந்த அளவுல நம்ம மடக்கிக்கலாம். அப்ப நம்ம வந்து கரெக்டான அளவு வந்துடும். இனி இது இந்த வளைவு 2 வளைவு கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் இருக்க வளைவு வெட்டும் போது எல்லாம் துணி எல்லாம் சேர்த்து விட்டணும். இந்த சுற்றளவை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். தைக்கும் போது இந்த இடத்துல நம்ம நீங்க ஜாயின் பண்ணா போதும், கரெக்டா இருக்கும். இனி பாருங்க, இதுல வந்து ஃப்ரண்ட்ல உள்ளதை மட்டும் தூக்கி இந்த 1/4 இன்ச்சு நம்ம வளைவு கொடுத்துருக்கோம்ல, அந்த வளைவை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ஃப்ரண்ட் கழுத்தை கட் பண்ணிடலாம்.
இது அப்படியே ஓபன் பண்ணி விட்டுலாம். இது மடிப்பு பக்கம்ல, அதை ஓபன் பண்ணி விட்டுலாம். இதை அப்படியே கொஞ்சம் மடக்கி விட்டுட்டு பேக் கழுத்து நம்ம மார்க் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதுக்கு நம்ம வளைவு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வளைச்சிட்டு வந்து இந்த இடத்துல மட்டும் வந்து வளைச்சா போதும். இப்போ பேக் கழுத்து மார்க் பண்ணியாச்சு. இதுல ஒரு முக்கியமான ஒரு அளவு வந்து எல்லாரும் இது பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இது பண்ணுங்க. ஷோல்டர் லூஸ் வராம இருக்கிறதுக்காக இது பண்ணக்கூடியது. இது 1 இன்ச் போல விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த கழுத்தை கட் பண்ணுங்க. ஏன்னா பிளவுஸுங்களுக்கு வர பிரச்சனை எல்லாம் முக்கியமான பிரச்சனை வந்து ஷோல்டர் லூஸ் தான். ஷோல்டர் லூஸ் இருந்தா பிளவுஸ் போட முடியாது. அதனால கண்டிப்பா எல்லாரும் அந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாரும் இதை 1 இன்ச் விட்டு கட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங் வீடியோல பாருங்க. இது எதுக்கு விட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை எப்போ கட் பண்ணி எடுக்கணும்னு அதுல சொல்லுவேன். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கணும். இனி இதை நம்ம மடிச்சிருக்கனால இதை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். இப்ப நம்ம இதுல வந்து பட்டிக்கான அளவு எடுக்கணும். இந்த இடத்துலதான் நம்ம பட்டிக்கு அளவு எடுக்கணும். பட்டிக்கு ஃபர்ஸ்ட் நீளத்தை எடுத்துக்கலாம். இதுல இருந்து 1 இன்ச்சு நீங்க குறைச்சிட்டீங்கன்னா போதும். நம்ம வந்து சுற்றளவுக்கு பாருங்க, இதுல 1 இன்ச்சை மார்க் பண்ணிருங்க. மீதி எவ்வளவு நீளம் இருக்கோ அதை எடுத்துடலாம். 10 இன்ச்சு இருக்கு. அந்த 10 இன்ச்சு அப்படியே இங்க வைங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா 10ஆ போயிடக்கூடாது. அதனால 1 இன்ச்சு குறைச்சிட்டோம்னா 10 இன்ச்சு வருது. அந்த 10 இன்ச்சை உயரம் நீளம் வச்சாச்சு. இனி இந்த உயரம் வந்து இந்த அளவு தான் எடுக்கணும். இது எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். 4.25 இருக்கு. நீ ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிடுங்க. இல்லைன்னா 5ஆ கூட வச்சுக்கிடுங்க. நம்ம மடிச்சுதான் தைப்போம். அதனால அது ஒன்றும் தப்பு வராது. இப்ப 4.25னா ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5 உயரம் 5 எடுத்துக்கலாம். அந்த 5 இந்த பக்கமும் வைக்கணும். ஒரு ஊக்கு எடுத்துட்டு வரையா பிரியா? எடுத்துருவோம். கொஞ்சம் பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும். புதுசா பாக்குறவங்களுக்கும் பட்டியை வந்து நம்ம ரொம்ப இது போதும். இது 1 போதும். பாக்குறவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. நீங்க பட்டிக்கு அளவு எடுத்தெல்லாம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு செகண்ட்ல அளவு எடுக்காமலே நம்ம பட்டிய கட் பண்ணிடலாம். அது எப்படின்னு பாருங்க. பட்டி நம்ம இதுக்குள்ள இந்த 2 பீஸை எடுத்துருங்க. எடுத்துட்டு இது 9 வச்சோம் அப்படிதானே? சுற்றளவு 9 வச்சோம். 9 4ஆல பெருக்குங்க 36 வரும். 36 சைஸ் பிளவுஸ் இது. அதனால இது வந்து நம்ம அடக்கி இந்த டாட் பிடிக்கிறது நம்ம 1.25 இன்ச்சு பிடிக்கலாம். நான் கட் பண்ணி விட்டுருக்கோமா? கட் பண்ணி விட்டுறேன். ஒரு பீஸை எடுத்துருவோம். உங்களுக்கு அப்பதான் ஈஸியா இருக்கும் சொல்லி தரதுக்கு. நம்ம டாட் பிடிக்கிறது எப்படி பிடிப்போம்? இப்படிதான் பிடிப்போம். மடக்கி இந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டுருக்க தெரியுதா? கட் பண்ணி விட்டுருக்கிறத நம்ம கிராஸ் பண்ணுவோம். அப்போ மடக்குனதுக்கு அப்புறம் இதை அளந்து பார்ப்போம். தைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோமோ அதை தான் நம்ம இப்ப பண்றோம். மடக்கி 1.25 இப்படி மடக்கணும். இங்க பாருங்க 1.25. அதை அப்படியே நம்ம தச்சுட்டோம்னு நினைச்சுக்கிடுங்க. நினைச்சாட்டு ஒரு பின்ன போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி நிமித்து பார்க்கலாம். இப்ப நம்ம டாட் பிடிச்சாச்சுன்னு நினைச்சிடுங்க. உங்களுக்கு இதுதான் அளவு. இந்த நீளம் தான் வரணும். என்ன பண்றீங்கன்னா இருக்கா, அது நம்ம அளந்த பீஸ்னா இருக்கா, இந்த லாஸ்ட் எண்ட்ல இந்த லாஸ்ட் எண்ட்லயும் இப்படி வைக்கணும். இங்க பாருங்க, லாஸ்ட் எண்ட்ல கொண்டு வச்சாச்சு. கொஞ்சம் உள்ள தள்ளி இருந்தா ஒன்னால ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளியே வைங்க. இது நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம். ஏன்னா நம்ம இது வந்து வளையும் போது கொஞ்சம் இழுத்து வைக்கும்போது கொஞ்சம் அதிகமா வரும். அதனால இது நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். நம்ம தச்சுக்கிட்டு வேணா கட் பண்ணிக்கலாம். அதுக்காக 10ஆ போயிடக்கூடாது. அதனாலதான் நம்ம இப்படி விட்டுருக்கோம். அதனால இப்படி வைங்க. அதை அப்படியே நம்ம இதை வச்சே வரைஞ்சிடலாம். பாருங்க, இது எப்படி இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சிக்கலாம். இங்க அளவே பார்க்கணும். இப்படியே வரைஞ்சிடலாம். ஒரு 1/2 இன்ச்சு கீழே தான் வரும். இது அவ்வளவுதான். இப்படியே வந்துடும். இனி இதை மடக்கி ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காக இதை கட் பண்ணிட்டு இது ஃப்ரெண்ட்ல வரக்கூடியது. இப்போ நம்ம இப்படி வச்சு பார்ப்போம். நம்ம இப்போ தச்சாச்சின்னு நினைச்சுக்கிடுங்க. அதை கொண்டு வைங்க. எப்படி இருக்குன்னு கரெக்டா இருந்தா இப்படிதான் நீங்க அளவு வைக்கணும். அதை நம்ம அளவு எடுத்து ஒன்னொன்னுக்கு எடுக்கிறத இது ஈஸியா இருக்கும். எந்த சைஸ் பிளவுஸா இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க.
இதுவுமே யாருமே இந்த மெத்தட் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க இதை பயன்படுத்துங்க, இந்த ஈஸியான வழிய. நம்ம ஊக்கம் எடுத்தாச்சு, நம்ம தச்சுட்டு இனி நம்ம கட் பண்ணிச்சு. இனி கை மட்டும் தான் கட் பண்ணணும், அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் துணியில நமக்கு மீதி வந்த துணி தான் இது. அதான் இங்க பாருங்க, கரை பாகத்தை மடிச்சாச்சு, இப்படி 4ஆ மடிச்சாச்சு. இப்படி கையை வச்சு அமைக்க கொடுத்த உடனே லைனிங் துணியெல்லாம் இப்படி நீங்க வச்சாலே போதும், அயன் பண்ண மாதிரி வந்துடும். இப்போ வந்து இதுல 1/4 இன்ச்சு தான் நமக்கு மடிக்கணும். அது ஏன்னா இது நம்ம வந்து லைனிங் வச்சு தைக்கணும். நார்மல் பிளவுஸா இருந்தா இதுல 1 இன்ச்சு நமக்கு மடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வைக்கணும். அதே லைனிங் வச்சு தைக்கிற மாதிரினா எல்லா பிளவுஸுக்குமே இதுல நீங்க வந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணா போதும். இதுல ஒரு கையை எடுத்துருங்க. கையில உள்ள அடிபாகத்தையும் சென்டரை இப்படி பிடிச்சிருங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன்ல கொண்டு இப்படி வைங்க. இந்த லைனுக்கு மேலதான் வைக்கணும், கீழே வைக்கக்கூடாது. அப்படியே ஒரு கையை அமைக்க கொடுத்து பிடிச்சிட்டு இழுத்து பிடிச்சி இந்த உயரத்தை பாருங்க. இதுல ஒரு ஜாயிண்ட், கை ஜாயிண்ட் வரும், அந்த ஜாயிண்ட்ல மார்க் பண்ணாதுங்க. அந்த ஜாயிண்ட்டை விட ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல மார்க் பண்ணிருங்க. அப்பதான் நமக்கு வந்து கட் பண்ணா தைக்கும் போது கரெக்டா வரும். ஜாயிண்ட்டை விட 1/4 இன்ச்சு மேல. இந்த சைடு இந்த 2 அளவும் எடுத்துருங்க. அப்படியே அந்த துணியை விடக்கூடாது, கையை பிடிச்சி அமைக்கி வச்சுட்டு பாருங்க. கரெக்டா அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த சைடு கரெக்டான அளவு உள்ளவங்களுக்கு இந்த துணியை ஒட்டி தான் நீங்க மார்க் பண்ணணும். லைன் போடுறது அந்த துணியை ஒட்டி தான் லைன் போடணும். போட்டுட்டு இந்த ஜாயிண்ட் வருது பாருங்க, அப்படியே இந்த ஜாயிண்ட் இப்படி வரோம். வரத இடத்துல ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேல இப்படி மார்க் பண்ணுங்க. இந்த பக்கம் பார்த்து மார்க் பண்ணது இப்படி துணியை ஒட்டி இப்படி மார்க். இந்த 2 மார்க்கும் பண்ணிட்டு இனி நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு 1.5 இன்ச்சு வேணா 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். இது நம்ம விருப்பம் தான். 2 இன்ச்சு விடுறோம்னா 1.5 இன்ச்சும் விடலாம், இது நம்ம விருப்பம் தான். இவ்வளவுதான், ஈஸியா நம்ம வந்து லைன் போட்டாச்சு பாருங்க. இன்னைக்கு வளைவு கொடுக்கணும். அந்த வளைவு எப்படி பாருங்க, 2 இன்ச்சுக்கு நீ மார்க் பண்ணி வச்சிருங்க. இந்த 2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு பாருங்க, இவ்வளவுதான். 2 இன்ச்சுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டா வாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சமா வளைச்சு இப்படி வளைஞ்சிடுங்க. அப்புறம் உள் வளைவு கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பாருங்க, இதுல ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிருங்க. அதே போல இந்த பக்கமும் ஒரு இன்ச்சு போல மார்க் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டேப் இந்த லாஸ்ட்ல வச்சாலே போதும். பாருங்க, இந்த டேப் லாஸ்ட்ல வச்சுட்டு இந்த இன்னர்ல இது வரைக்கும் இந்த டேப்பை வச்சாலே உங்களுக்கு இந்த வளைவு வந்துடும். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா எடுப்போம்ல அது வந்துடும். இதெல்லாம் இப்படி இருந்தா போதும். இப்ப நமக்கு இங்க 1 இன்ச்சு போயிடும், இங்கேயும் ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். நம்ம டேப்பை வச்சு அளந்தாலே நம்ம லைன் போடும்போது இப்படிதான் வரும். நம்ம இதையே கட் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ட்ரிக்ஸ் போலதான், ஒரு ஈஸி மெத்தட் தான் இதுவும். புதுசா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே தைச்சவங்களா இருந்தாலும் சரிதான், இதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிளவுஸ் கரெக்டா வரும், சுருக்கம் இல்லாம. இதை கட் பண்ணி விட்டுலாம். இது பாருங்க, இதை கட் பண்ணி விட்டுலாம். இப்படி பிளவுஸை வச்சு அளவு எடுக்கும்போது நமக்கு ஈஸியா தான் இருக்கும். டேப் ஒன்றும் அவ்வளவுக்கு தேவைப்படாது. எப்பமாவும் ஒருக்காதான் டேப் தேவைப்படும். இப்படி கட் பண்ண பிறகு இப்படி துணியை விரிச்சிருங்க. விரிச்சிட்டு வருங்க, கட் பண்ணி எடுத்துட்டு இது லேசா ஒரு கட் கொடுத்துருங்க. ரொம்ப வெட்டி எடுத்துறாங்க, துணியை சின்னதா தான் கட் பண்ணணும். இவ்வளவுதான், நம்ம பிளவுஸ் இப்ப கட் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம லைனிங் துணி இருக்கு பாருங்க, இதுக்கு மேல வச்சுதான் நம்ம கட் பண்ணணும். இதுல அளவு ஒண்ணும் எடுக்க தேவையில்ல, அப்படியே வச்சு வச்சு சுத்திலும் கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இதை எப்படி எடுத்து காட்டேன். இதை பார்டர் வந்து பிசுறு பிசுறா இருக்கு பாருங்க, இதை நம்ம நேர் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் நமக்கு கைக்கு உள்ள துணி. ஃபர்ஸ்ட் நம்ம கையை தான் கட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சா. இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு தான் நம்ம கையை கட் பண்ணணும். இப்போ ஒரு சைடில் தான் இது பார்டர் இருக்கு. வேற இது பிளவுஸுக்குலாம் 2 சைடும் இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு மட்டும்தான் இருக்கு. அது இப்போ நம்ம பாதியா இங்க பாருங்க, பாதியா மடக்கி போட்டாச்சு. 2 கைக்கும் இதுதான். நான் கை கட் பண்ணி வச்சுக்க பாருங்க. இது அப்படியே அதுக்கு மேல வைங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணாதான் நமக்கு தச்சுக்கிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் பெருசா உள்ளவங்களுக்கு, குண்டா இருக்கவங்களுக்கு ரொம்ப துணி விட்டு கட் பண்ணக்கூடாது. என்ன போற துணி பார்த்தா போயிடும். இது 36 சைஸ் பிளவுஸ் வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, பெரிய பிளவுஸ் எல்லாம் கிடையாது. இப்போ நம்ம கை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரிஜினல் பிட்னா அதான் ஒரிஜினல் இருக்கு. இது லைனிங் இல்ல, அது முடிஞ்சு. ஆமா, அதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா அது மேல வச்சு சொல்லி கொடுக்கேன். அதுல இந்த நூல் நேரா வரத பாத்துக்கிடுங்க. அது நேரா வந்தா நல்லா இருக்கும். இப்போ நூறு கிராஸ்ல இருக்க மாதிரி இருக்கு. இது துணி நிறைய இருக்கும் போது நம்ம வந்து சின்ன சைஸ் பிளவுஸ்க்கெல்லாம் நம்ம இப்படி பண்ணணும். அப்பதான் நல்லா இருக்கும். நூல் வந்து நேரா இருந்தாதான், கையா இருந்தாலும் சரிதான், அது வந்து உடம்பு உள்ள பாட்டா இருந்தாலும் சரிதான், பாடி பார்ட்டா இருந்தாலும் சரிதான். நீங்க நேரா நூல் வந்துச்சுன்னு வைங்களா, அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும் பிளவுஸ் போடும்போது. இப்ப அதை நான் அது மாதிரி திருப்பி வச்சிருக்கேன். பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அந்த நூல். இப்ப இவங்களுக்கு பாருங்க, வச்ச உடனே நமக்கு கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி பட்டவங்களுக்கு மட்டும்தான் இப்படி வைக்க முடியும். இல்லைன்னா கிராஸ்ல வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க மாத்திதான் போட வேண்டிய வரும். இருக்கட்டும். இப்ப நம்ம சும்மா அதுக்கு மேல வச்சுதான் நம்ம இப்ப கட் பண்ணணும். இப்ப பாருங்க, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம தச்ச போறவுக்கு 2வது இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுக்கதான் போறோம். இது நான் சென்டர் கட் பண்ணி விட்டுருவேன். அதே போல இந்த லைனிங்ல அடியில கட் பண்ணி விட்டுருவேன். அதே இடத்துல மெயின் கிளாத்லயும் கட் பண்ணி விட்டுரும். அவ்வளவுதான். இதை மடக்கி எடுத்துடலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம கட் பண்ண துணியை நமக்கு இழுத்து வச்சுக்கிடணும். இனி ஃப்ரண்ட் பார்ட் பாருங்க. இது இந்த இது பாருங்க, இந்த இடத்துக்குள்ளாடி நீங்க எப்படி கொண்டு வைங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு துணி மிச்சம் கிடைக்கும். இப்படி வச்சுட்டு கொஞ்சம் 1/2 இன்ச்சு கீழே இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளவுதான். சுத்தில நம்ம ஒரு 1/2 இன்ச்சு போல விட்டா போதும். அதுக்கப்புறம் நம்ம தச்சு விட்டு திரும்ப ஒருக்கா நம்ம எப்படியும் கட் பண்ணி எடுக்கதான் போறோம். அவ்வளவுதான். இது ஃப்ரண்ட் பார்ட். இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டி மட்டும் தான். இவ்வளவு துணியும் நமக்கு இருக்கு. நான் பாருங்க, இது பட்டி துணி. இதை அப்படியே வச்சுக்கலாம். லைனிங் மட்டும் தான் நீங்க கரெக்டா அளவு எடுத்து கட் பண்ணணும். இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா கட் பண்ணலாம். நம்ம தச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எல்லாம் எடுத்தாச்சு. பட்டி, ஃப்ரண்ட் பார்ட்டு, பேக் பார்ட்டு, கை, 4 பீஸ் தான் உண்டு. பிளவுஸுக்கு பார்க்கறதுக்கு நிறைய மாதிரி இருக்கும். 4 பீஸ் தான் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபுல்லாக பாருங்க, கரெக்ட் சரியா இருக்கும். இதே மெத்தடில் கட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும்.